அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது மின்சாரத்தை விட மின் கட்டணமே பொதுமக்களை சாக்கடிக்கும் விதமாக அமைந்துள்ளது. ஜூன் 1, 2024 முதல் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் அமலுக்கு வந்துள்ளது. ஜூன் ஜூலை மாதங்களுக்கான ஷாக்கடிக்கும் மின் கட்டணம் எவ்வளவு, ஷாக்கடிக்கும் மின் கட்டணத்தை எவ்வாறு இணைய வழியில் செலுத்தலாம் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உயர்த்தப்பட்ட ஷாக் அடிக்கும் மின்கட்டணம் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அதை இணைய வழியில் எளிய முறையில் செலுத்துவதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnebnet.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் டான்ஜெட்கோ தமிழ்நாடு ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் கன்சியூமர் சர்வீஸ் போர்ட்டல். இந்த இணையதளத்துல தான் நீங்க உங்களது மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல குவிக் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க கீழேயும் குவிக் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது விரைவாக பணம் செலுத்துதல். இந்த குவிக் பே இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். டான்ஜெட்கோ குவிக் பே, பே யூசிங் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ரூபே கார்டு அல்லது ஆல் பேங்க் நெட் பேங்கிங். இந்த வழிமுறைகள்ல நீங்க உங்களது மின் கட்டணத்தை செலுத்தலாம். ஃபர்ஸ்ட்ல கன்சியூமர் நம்பர் கேட்கறாங்க அல்லது அக்னாலஜ்மெண்ட் நம்பர். கன்சியூமர் நம்பர் உங்க மீட்டர் பெட்டியின் அருகாமையில் எழுதப்பட்டிருக்கும் அல்லது உங்களது மின்கட்டண அட்டை அல்லது மின்கட்டணம் செலுத்திய ரசீது இவற்றிலெல்லாம் உங்களது கன்சியூமர் நம்பர் எழுதப்பட்டிருக்கும். அந்த கன்சியூமர் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த கேப்சாவை இங்க ரீஎன்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க டீடைல்ஸ் வரும். உங்க கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணி கேப்சாவை என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க பில் டீடைல்ஸ் வந்துடும். உங்க பில் டீடைல்ஸ் கிளியரா கொடுத்துருக்காங்க. எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் உள்ள பில், டியூ டேட் எவ்வளவு, எந்த டேட்டுக்கு முன்னாடி, அதாவது எந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க இந்த மின் கட்டணத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற பில் டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க கீழேயே பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பலவிதமான பேமெண்ட் கேட்வே கொடுத்திருக்காங்க. யூபிஐ வழியா நீங்க பே பண்ணலாம் அல்லது பேமெண்ட் கேட்வே கொடுத்திருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணலாம் அல்லது நெட் பேங்கிங் வழியாகவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும் அந்த பேங்க்ல உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அந்த நெட் பேங்கிங் வழியாவும் நீங்க யூஸ் பண்ணலாம் அல்லது உங்களது கையில் ஏதாவது கிரெடிட் கார்டு அல்லது ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அது வழியாவும் நீங்க பே பண்ணலாம். பே பண்றதுக்காக எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு விருப்பமோ அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களது மின் கட்டணத்தை நீங்க செலுத்தலாம். நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி வரும். டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல், வியூ டவுன்லோட் ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ரிசிப்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். எளிய முறையில சிம்பிளாவே நீங்க உங்களது மொபைல் போன் யூஸ் பண்ணியோ அல்லது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியோ உங்க வீட்டில் இருந்துகிட்டு 2 நிமிடங்களில் உங்களது மின் கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். இவ்வாறு எளிய முறையில் இணையதளம் வழியாக உங்களது மின் கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம். குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் ஷாக் அடிக்கும் இந்த மின் கட்டணத்தை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் மீண்டும் ஷாக் அடிக்கும் விதமாக அபராதம் அல்லது மின் இணைப்பை துண்டிக்கும் நிகழ்வுகளும் ஏற்படலாம். ஆகவே உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை இணையதளம் வழியாக எளிய முறையில் செலுத்தி அபராத தொகை அல்லது மின் இணைப்பை துண்டித்தல் போன்ற நடவடிக்கைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.